எக்ஸலண்ட். ஸோ ஆட்டோ ரோபோட் பண்ணணும். ஸோ ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தோமோ அதே தான், பட் என்னென்னா ரேண்டமாக டைரக்ஷனையும் டிஸ்டன்ஸையும் நம்ம டிசைட் பண்ணோம். ஓகே, ரேண்டம் அப்படின்னா ரேண்டம் நம்பர்னுடைய கான்செப்ட் என்ன? ஸோ பைத்தான் வரும், இம்போர்ட் ரேண்டம் அப்படின்னு போடுறோம். இப்போ நம்ம ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணோம்னா ரேண்டம் டாட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ 1,4ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா 1லேருந்து 4க்குள்ளார ஏதாவது ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இது ஒரு மெத்தடு. சரி, இப்போ இதே வந்து ரேண்டம் டாட் ரேஞ்ச் ஆஃப் 1,5 இது வந்து நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆனது அப்படிங்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து கோடிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே ரோபோட் போட்டிருக்கோம். இதை அப்படியே சேவேஸ் பண்ணுவோம். ஆட்டோ ரோபோட். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம இங்கே டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து இந்த லிஸ்ட்டில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜென்ரேட் டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. ஸோ நம்ம என்ன ஏற்கனவே பார்த்தோம்னா ரேண்டம் பண்ணோம், இம்போர்ட் ரேண்டம் ஃப்ரம் டேட் டைம், இம்போர்ட் டேட் டைம். ஸோ ரேண்டம் டாட் சீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு நம்ம டேட் டைம் வந்து நான் போட்டுடலாம். இப்போது 10 செட் ஆஃப் ரேண்டம் நம்பர்ஸ் நமக்கு வேணும். இப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1,11 10 ரேண்டம் நம்பர் வேணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரேட் டைரக்ஷன். ஓகே, dir direction equals random dot range of 1,4. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா if direction equals 1 இருந்தால் இப்போ நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா 1னா அப்பு, 2னா டவுனு. dir str equals up. elif direction equals 2 ஆக இருந்தால் dir str equals down. elif direction equals 3 ஆக இருந்தால் dir str left. elif else dir str equals right. ஓகே, டைரக்ஷன் தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ். டிஸ்ட் ஈக்குவல்ஸ் ரேண்டம் டாட் ரேஞ்ச் ஆஃப் 1,5. ஓகே, இப்போ இதை என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் போய் நம்ம ஆட் பண்ணோம். m டாட் append ஆஃப் dir str கமா டிஸ்ட். அவ்வளோதான். ஸோ 10 செட்ஸ் ஆஃப் நம்பர்ஸை நம்ம இங்கே இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வேணால் இதை தான் நம்ம வந்து ஃபைனலாக கேல்குலேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னால் ஸ்ட்ரிங்கை டைரெக்டாக அசைன் பண்ணியிருந்தோம். அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ரேண்டம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், அப்பு டவுனு 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 லெஃப்ட்டு அப்பு லெஃப்ட்டு லெஃப்ட்டு டவுனு டவுன். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு முறை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ வேறு செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்திருக்கு.
இது நான் 5ன்னு கொடுத்து பார்க்குறேன், இங்கே 6ன்னு கொடுத்து பார்க்குறேன். ஓகே, ஸோ ரைட்டு 5. ஸோ ரைட் வராமல் இருந்தது, அதுதான் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரைட்டு, அப்பு, டவுனு, லெஃப்ட்டு. ஸோ இப்போ எல்லா நம்பருமே வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போது 10 செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து வந்துருச்சு. அதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு என்ன, எக்ஸ் என்ன, ஒய் என்ன, ஆரிஜின் என்ன, அதனோட டிஸ்டன்ஸ் என்ன, எல்லாமே கேல்குலேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த பார்ட்டு நம்ம எதுவுமே மாடிஃபை பண்ணலை, ஏன்னா இதுக்குண்டான லாஜிக் ஏற்கனவே இருந்தது தான். ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, இங்கே ஸோ இந்த செட் ஆஃப் நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுல மட்டும் ரேண்டம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய கேம்ஸோ இல்லை ஆட்டோமேஷனோ, நம்ம ஆட்டோமேஷன் ஆஃப் டெஸ்டிங்கோ இது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இதை ஒரு முறை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பண்ணுங்க. ஓகே, சரி, இன்னைக்கு என்ன ப்ராக்டிஸ்னு பார்ப்போம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு பசில் தான், சைனீஸ் பசில். ரைட் a program to solve a classic ancient Chinese puzzle. We count 35 heads and 94 legs among the chickens and rabbits in a farm. ஒரு பண்ணையில் கவுண்ட் பண்ணுறாங்க, மொத்தம் 35 தலை இருக்குது, 94 கால் இருக்குது. என்னென்ன இருந்தது அப்படின்னா, கோழி, முயல், இது ரெண்டுமே அங்கே கலந்துருந்தது. அப்படின்னா எத்தனை கோழி இருந்தது, எத்தனை முயல் இருந்தது, நமக்கு வெவ்வேறு காம்பினேஷனில் ரிசல்ட் வந்தது அப்படின்னாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹவு மெனி ரேபிட்ஸ் அண்ட் ஹவு மெனி சிக்கன்ஸ் டு வி ஹேவ், பிரிண்ட் ஆல் பாசிபிள் காம்பினேஷன்ஸ். ஸோ என்னென்ன பாசிபிள் காம்பினேஷனில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம சொல்லணும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸோ கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ்லாம் நிறைய இருக்குது, அதுக்கு நமக்கு வேலை கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் உள்ளே போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதுக்கு பதிலாக நம்மளுடைய லாஜிக்கல் திங்கிங், ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது என்னென்னா லாஜிக்கல் திங்கிங். ஒரு ப்ராப்ளத்தை பார்த்தோன்னே இப்படி சால்வ் பண்ணலாமா அப்படின்னு நமக்கு தோன்றது தான் லாஜிக்கல் திங்கிங். ஸோ அது நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகணும்னா எங்களுடைய C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங் வாங்கி படிங்க. ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா பைனோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.